வணக்கமாமே. நம்ம பொங்கலுக்கு 2 பெரிய படங்கள் மோத போகுது. பொங்கல் அதுவுமா எந்த அளவுக்கு பொங்கல்னாலே வழக்கமா பெரிய படங்கள் மோதுறதுன்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கும். எந்த படம் வரப்போது? எந்த சினிமா வளரப்போது? அ இவங்களா தலையா? தளபதியா? ரஜினியா? கமலா? இப்படி ஏகப்பட்ட கிளாஷுக்கு நடுவுல துப்பாக்கி கொடுத்தவருக்கே துப்பாக்கிய திருப்பி காட்டியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலங்கள்ல தொலைக்காட்சியில தொகுப்பாளரா இருந்து படிப்படியா தன்னை உயர்த்திக்கிட்டவரு இன்னைக்கு இந்த லெவலுக்கு நிக்கிறாரு. அடுத்த தமிழ் சினிமாவே இவர்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அமோக வளர்ச்சியா இருக்கு. தன்னுடைய 25வது படமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் சுதா கொங்கரோட பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல ரவி மோகன் அவர்கள் நடிக்கிறாரு, அதர்வா அவர்கள் நடிக்கிறாங்க. ரவி மோகன் முதல் முறையா இதுல வில்லன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ரவி மோகன் அவர்கள் வில்லன் பண்ணியிருந்தாரு. ஆதி பகவன்ற படத்துல தனக்கு தானே வில்லனா பண்ணியிருந்தாரு. அதுல ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாரு. நமக்கு அப்படியே வெறுக்கத்தக்கதாகவும் பயமுறுத்துற முறையாவும் அவருடைய நடிப்பு அதுல இருக்கும் ஆதி பகவன்ல. இப்ப அதே மாதிரி சுதா கொங்கராவுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயனை கதாநாயகனா வச்சு ரவிமோகன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு வர்றாரு. எந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய சாம்னஸ் பார்த்திருக்கோம். அவருடைய ஹீரோயிட்டிக் எல்லாமே பார்த்திருக்கோம். ஆனா வில்லனா இவர் என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல வெளிவரக்கூடிய பொங்கலுக்கு வெளிவரக்கூடிய ஜனநாயகன் அவர்கள் தளபதி அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அவர் படமே நடிக்க மாட்டாரு. முழுக்க அரசியல் வாழ்க்கையில ஈடுபட போறாரு. இதுதான் கடைசி படம் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கும் போது இதுக்கு யாருமே கிளாஷுக்கு வரவே மாட்டாங்க. சினிமா அவர் மட்டும் தான் வர போறாரு. அவர் மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க கடைசி படமா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா போட்டி இல்லாம எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆணியோட பராசக்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சக்தியோட வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பராசக்தின்ற படம் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிப்புல கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய எழுத்துல மிகவும் பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சது. மக்கள் மத்தியில பெரும் விமர்சனத்துக்குரியது. இன்னைய வரைக்கும் அதோடைய வசனங்கள் எல்லாமே எழுந்து நின்று கைத்தட்ட வைக்கும் எல்லாரையும். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிவாஜி கொடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கான எழுத்துக்கள் இருந்திருக்கும். அந்த அளவுக்கான புரட்சிகள் அதுல பேசப்பட்டிருக்கும். மக்களுடைய பிரச்சனைகள், வறுமையில இருக்கிறவனோட பிரச்சனை, ஒருத்தன் எப்படி குற்றம் செய்ய தூண்டப்படுறான் இந்த சமூகத்துல அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய இந்த பராசக்தியில பேசி இருக்கும். அதே மாதிரி பல சமூக பிரச்சனைகளை பேசின படமா தான் இந்த பராசக்தி வந்துகிட்டு இருக்கு. பராசக்தியோட கதைக்களம் பார்த்தோம் அப்படின்னா 1965ல இந்தி திணிப்பு நாடு முழுக்க பரவிட்டு இருக்கும் போது தென் மாநிலங்கள் மட்டும் அதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வந்தது. அதுல தமிழ்நாடு குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல பேர் மொழிக்காக இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மொழி போர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மொழிக்காக எத்தனையோ தியாகிகள் இருந்த இடம். அந்த கதைக்களம் எப்படி மெட்ராஸ் மாகாணமா இருந்தது தமிழ்நாடா மாறுச்சு, இத பத்தின கதைகளா தான் பராசக்தி இருக்கும். இந்த கதை இதுக்கு முன்னாடியே சூர்யாவால புறநானூறு அப்படின்னு எடுக்கப்பட வேண்டியது அது கடைசியில பெயர் மாற்றம் பண்ணி பராசக்தின்னு இன்னைக்கு எடுக்க போறாங்க. ஏற்கனவே சுதா கோங்கராவுடைய இயக்கத்துல வந்த பல படங்கள் நமக்கு தெரியும். சூரரை போற்றா இருக்கட்டும், இறுதி சுற்றா இருக்கட்டும், இப்படி பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்தவங்க, பல வழிகளை பேசினவங்க, மக்களோட வழிகளை பேசினவங்க, அதன் மூலயமா அரசியலை பேசுறவங்க. இது முழுக்க முழுக்க இதுல திமுகவுடைய இன்வால்வ் நிறைய இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதை களத்துல மொழி போருக்காக திராவிடத்தோடைய எந்த அளவுக்கான வளர்ச்சி இருக்கு, திராவிடம் எந்த அளவுக்கு மொழிக்காக பங்களிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் இந்த கதைக்குள்ள இருக்கு. அது எல்லா கதைகளும் இதுக்குள்ள கொண்டு வருவாங்களா, இல்ல அதை தாண்டி வெளியே மேம்போக்கா மட்டும் பேச போறாங்களா, அதோடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம உன்னிச்சு பார்க்கணும். அப்படியே இந்த பக்கம் ஜனநாயகன் வந்தீங்கன்னா பகவந்த் கேசரி அப்படின்னு பாலையாவுடைய படத்தை ரீமேக் பண்றாங்க. அந்த படம் தேசிய விருதுகள் வாங்கியிருக்கு. இப்படி வாங்கினாலும் அது எந்த மாதிரியான கதைக்களமா இருக்கும், மக்களை கொண்டாட வைக்குமா, இல்ல அதுக்குள்ள அரசியல் பேச போறாரா, இல்ல அவர் எதிர்காலத்துல வரப்போற அரசியலை இதுக்குள்ள பேச போறாரா, இப்படி பல சந்தேகங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, டிஎம்கே தான் முழுக்க முழுக்க புஷ் பண்ணி பராசக்தியை உள்ள கொண்டு வருது, அவர் கடைசி படம் ஜெயிக்கவே கூடாது, அதுக்காக தான் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பா, சினிமா வேற அரசியல் வேற பார்க்கணும்னு சொல்றதே நீங்க தான். வரது கடைசி படம், இந்த கடைசி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. போட்டியே இல்லாம தான் நீங்க ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா? ஏன் போட்டின்றதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஆனா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கதைக்களமும், இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே ரீலாவே இருந்தவர் ரியல் இன்சிடென்ட்குள்ள வராரு, இதுக்கு மேலதான் மக்களை பத்தி பார்க்க போறாரு, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒரு கதையும் இது கதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேல நான் மக்கள் பிரச்சனையை பார்க்க போறேன்னு வர ஒரு மோதிர இடமா அது இருக்கு. சினிமா மூலியமா என்ன மாதிரியான கருத்துக்கள் பேசுறோம், இன்னைக்கு பல சினிமாக்கள் சமூக கருத்துக்களை பேசக்கூடியதா வந்துச்சு. அப்போ பராசக்தி மாதிரி கலைஞருடைய எழுத்துக்கள் மட்டும்தான் நிறைய அப்படி பேசுனது. ஆனா அதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்த படங்கள் எல்லாமே சமூகத்தை போடுறது இல்ல ஒரு கொண்டாட்டங்களுக்கு நிறைஞ்சதா தான் இருந்தது, இல்ல காதல் வயமா தான் இருந்தது. ஆனா
சமூக பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனையை பேசுற சினிமாவா இன்னைக்கு நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி வரும். அதை வச்சு மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. கலையின் மூலமா மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது இருந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சினிமாக்கள் வரதையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த பொங்கலுக்கு எது கொண்டாட போகுது, எது ஜெயிக்க போகுது, மக்கள் பிரச்சனையை பேசுற கதையா, இல்ல மக்களுக்காக வரப்போறேன் அப்படின்னு சொல்றவரோட கதையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.